வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் செந்தமிழ் களம். இவ்வளவு நாளாக நீங்கள் தமிழை ஒரு கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். தயவுசெய்து இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தமிழ் அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன் டூலாக என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்தால் இனம் அழியும். இந்த மொழி என்பது நான் சொன்ன மாதிரி தமிழர்களுக்கு என்று ஒரு பண்பாடு இருக்குது, தமிழர்களுக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது, தமிழர்களுக்கு என்று ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது, தமிழர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு இருக்குது. நாம் தமிழர்கள்னு சொல்வதற்கு எல்லா விதமான உரிமையும் பெருமையும் நமக்கு இருக்கு. இதையெல்லாம் இணைத்து கட்டுகிற ஒரு சரடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் என்கிற மொழி. அந்த மொழி வெறும் நாட் அ கம்யூனிகேஷன் டூல், அது பரிமாற்ற கருவி அல்ல, அது எல்லாரையும் இணைத்து கட்டுகிற ஒரு சரடு. அந்த கைத்தை அறுத்துட்டா இது எல்லாமே சிதறி போயிடும். நாளைக்கு நமக்குன்னு ஒரு நிலப்பரப்பு இருக்காது, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது, இந்த வரலாறெல்லாம் தேஞ்சு போயிடும். நம்மளை அழிப்பது எளிது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும், தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டும். தாமரை அவர்கள் பேசியிருக்காங்க, அந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தமிழ் அப்படின்றது ஒரு கம்யூனிகேஷன் டூலா இல்லையா அப்படின்றது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இது உங்கள் செந்தமிழ் களம். வாழ்க தமிழ்.